56 இன்ச்சு மார்பளவு கொண்ட மோடி அவர்களே, 2016ல நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்க. பண மதிப்பிழப்பு 1500 செல்லாதுன்னு அறிவிச்சீங்க. இதனால நீங்க என்னெல்லாம் கட்டுக்கதை சொன்னீங்க? ஊழல் ஒழிஞ்சிரும், லஞ்சம் ஒழிஞ்சிரும், கொள்ளையடிச்சிருக்க பணத்தெல்லாம் திரும்ப கொண்டு வந்துடலாம். நடந்ததா? இல்ல. ஆனா நீங்க ஒழிச்சது எதை தெரியுமா? நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம்னா அங்க உள்ள சர்வருக்கு ஒரு 10 ரூபாய் டிப்ஸ் கொடுக்க முடியல. எல்லாமே ஒரு பக்கம் வந்துட்டு டிஜிட்டல் மணியா மாத்திட்டீங்க. நம்ம சிக்னல்ல நிக்கும் பொழுது கதவு தட்டி முடியாதவங்க, ஊனமுற்றவங்க ஒரு 10 ரூபாய் கேட்டாங்கன்னா நம்மளால கொடுக்க முடியல. தர்ம சங்கடமா இருக்கு. ஆனா கொள்ளையடிச்சவன் கொள்ளையடிச்சுட்டே தான் இருக்கான், சொத்து சேதம் சொத்து வச்சுட்டே தான் இருக்கான். 2026 எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு 5000 கொடுக்குற அளவுக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கானுங்க. அப்ப நீங்க எப்படி ஒழிச்சீங்க? எங்க ஒழிச்சீங்க? தெரிஞ்சா தெரியாமலே ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி ஒண்ணு முழுசா பண்ணிடுங்க. எங்களுக்கு என்ன தெரியுமா, நாங்க பழகிட்டோம். பணமே இல்லாம டிஜிட்டல் மணியா இருக்க பழகிட்டோம். நீங்க மொத்தமா டிஜிட்டல் மணியா மாத்திருங்க. இந்த கொள்ளையடிச்சு வச்சிருக்கவங்கலாம் எப்படி ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான்னு நாங்க பாத்துறோம். இங்க சம்பாதிக்கவே முடியாதுன்ற ஒரு நிலை வந்தாதான் இந்த ஊழல்வாதிகள்லாம் வெளியேறுவாங்க. நல்லவங்க எல்லாம் அரசியலுக்கு வர முடியும். நீங்க அறகுறையா செஞ்ச விஷயத்த முழுவதுமா செய்யுங்க. பணன்ற ஒண்ணு இல்லாம ஆக்கிடுங்க. மொத்தமா டிஜிட்டல் மணியா மாத்திருங்க. நாங்க அதோட வாழ பழகிட்டோம். இந்த ஊழல்வாதிகள் கொள்ளடிச்சிருக்க பணத்தெல்லாம் ஒட்டுமொத்தமா ஒழிச்சிடலாம். 2026 எலெக்ஷன்ல ஒன்லி டிஜிட்டல் மணியா மாத்திருங்க. அப்ப யார் ஜெயிக்கிறான்னு பாக்கலாம். அன்னைக்கு டிவிகே கூட நின்னு போட்டி போட சொல்லுங்க இந்த ஊழல்வாதிகளை. அன்னைக்கு டிவிகேவா இந்த ஊழல்வாதிகளான்னு அன்னைக்கு பாத்துருவோம். முடியுமா? மோடி அவர்களே, 56 இன்ச்சு மார்பளவு கொண்ட மோடி அவர்களே, உங்களால முடியுமா?